அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இப்போது முஹர்ரம் மாதம் பிறந்திருக்கிறது. இந்த மாதம் பிறந்தது முதல் நம்முடைய சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்துவிட்டது என்று செய்திகளை தங்களுக்கிடையே பரிமாறிக்கொண்டிருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமிய புத்தாண்டு என்று மார்க்கத்தில் ஒன்று இருக்கிறதா? இது இஸ்லாத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தியா என்பதை பற்றியெல்லாம் நிறைய முஸ்லிம்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். முதலிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலையும் அதற்கு முந்தைய காலங்களிலையும் மாதங்களுக்கு பெயர் சூட்டி சொல்லுகின்ற வழக்கம் இருந்தது. இப்போது நாம் பயன்படுத்துகின்ற முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ் என்ற இந்த 12 பெயர்களுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபிகள் நாயகம் அவங்களாலும் அவங்களுடைய எதிரிகளாலும் சஹாபாக்களாலும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்ட வந்த மாதங்கள். இந்த மாதங்களுக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறதற்கு நமக்கு ஆதாரம் கிடைக்கிறது. ஆனால் இதுதான் முதல் வருஷம் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் இருந்ததான்னு கேட்டா இல்லவே இல்லை. இப்ப நம்ம இத்தனாவது வருஷம் ஹிஜ்ரின்னு சொல்லி கொண்டாடுறோம் இல்லையா? இந்த மாதிரியான ஒரு வழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவங்களுடைய அங்கீகாரத்தோடு இருந்தது கிடையாது. இந்த ஆண்டு எப்போது இருந்து என்ன துவங்குவது என்று நம்ம பார்த்தால், சரியான ஒரு சிந்தனை பிரகாரம் பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னைக்கு படைக்கப்பட்டாங்களோ அதான் முதல் வருஷம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துக்கு தானே வருஷத்தை சொல்றோம். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு என்று நம்ம பேசுவதாக இருந்தால் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப உலகத்துக்கு வந்தாங்களோ அது ஃபர்ஸ்ட் வருஷம். அதுல இருந்து 1, 2, 3 என்றுதான் எண்ணி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி யாருமே எண்ணல. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்தடுத்து வந்த காலத்தில் உள்ளவங்க அதை அப்படி எண்ணி இருப்பாங்க. அதுக்கடுத்து சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பிறகு வேற ஒன்றை வரலாற்றினுடைய துவக்கமாக ஆக்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற ஒன்றை துவக்கமாக ஆக்கியிருப்பாங்க. அந்தந்த பகுதிகளில் எது பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அது மாதிரியான நிகழ்ச்சிகளை தான் ஒரு வருடத்தினுடைய துவக்கம் என்று ஏதாவது ஒரு ஆரம்பம் சொல்லணுமா இல்லையா? இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு சரித்திரம் சொல்வதற்கு இங்கே இருந்து இத்தனை வருஷம் அப்படின்னு கணக்கு இருக்கணும். அதற்காக வேண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான இந்த ஆண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறந்து போற காலம் வரைக்கும் அந்த மக்கள் என்ன ஆண்டை பயன்படுத்தினார்கள் நம்ம தேடி பார்த்தா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆண்டுல, அதாவது அவங்க கருவுல இருந்த அந்த ஆண்டில் அங்க ஒரு அரேபியாவில் ஒரு சம்பவம் நடக்கிறது. மக்காவில் என்ன சம்பவம் நடக்கிறது? ஆபிரஹா என்ற ஒரு மன்னன், யமன் நாட்டை சேர்ந்த ஆபிரஹா என்கிற ஒரு மன்னன் காபாவை இடிப்பதற்காக யானை படையை திரட்டி கொண்டு வருகிறான். இந்த யானைப்படை காபாவை அழிப்பதற்கு வரும் பொழுது அல்லாஹ் அபாபில் என்ற பறவைகளை அனுப்பி அதனுடைய வாயிலே சின்ன சின்ன கற்களை, வெப்பமான கற்களை கொடுத்து அதன் மூலமாக கற்களை வீசி எறிந்து யானைப்படை அழிந்து நாசமானது என்று குர்ஆன்ல கூட அந்த சூரத்துல் ஃபீல் யானை என்ற அத்தியாயத்தில் இந்த அற்புத வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடக்கக்கூடிய அந்த வருஷம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப பிறக்கிறாங்கன்னு கேட்டா அது அரபிகள் ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்வார்கள். அதுல இருந்து அரபுகள் எதை பேசினாலும் எப்படி பேசுவாங்கன்னு கேட்டா, யானை ஆண்டு, 3வது யானை ஆண்டு, 4வது யானை ஆண்டு, 5வது யானை ஆண்டு, இப்படி இந்த யானை ஆண்டு என்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல வருடத்திற்கு பெயர் இருந்தது. அப்ப யானை ஆண்டு 40வது யானை ஆண்டில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆனார்கள். ஏன்னா அவங்க பிறந்த வருஷமும் யானை ஆண்டு 2 1. அவங்க எந்த வருஷம் பிறக்கிறாங்களோ அந்த வருஷம் தான் யானை சம்பவமும் நடக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போனதை சொன்னா யானை ஆண்டு 53 அப்படின்னு சொல்ற வழக்கம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல எல்லாம் இருந்தது. அரபுகளும் இதைத்தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க.
கைஸ் இப்னு மஹ்ரமா அப்படின்ற ஒரு சஹாபி, அவர் அவர் ரொம்ப மூத்த சஹாபி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரும் ஒரே வருஷத்துல பிறந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒட்டுனவர். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நீங்க எப்ப பிறந்தீங்க? நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யானை ஆண்டில பிறந்தோம். அப்ப இந்த கணக்கெல்லாம் இருந்திருந்தா முன்னாடி ஹிஜ்ரிக்கு 53 வருஷத்துக்கு முந்தி பிறந்தோம்னு சொல்லியிருப்பாரு. ஹிஜ்ரி ஆண்டுன்னு ஒரு வழக்கு அன்னைக்கு இருந்திருந்தால் அவர் எதை சொல்லியிருப்பாரு? நான் பிறந்தது ஹிஜ்ரிக்கு முன்னாடி 53 வருஷம். இந்த கிமுங்கிறோம்ல, அப்ப ஹீமு 53 அவர் சொல்லியிருப்பாரு. ஹிபின்னு சொல்லாம ஹீமு 53 அவர் சொல்லியிருக்கணுமா இல்லையா? அப்படி சொல்லாம அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாருன்னு கேட்டா, நான் பிறந்தது யானை ஆண்டுல பிறந்தேன். இந்த யானை ஆண்டு என்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிற வரைக்கும், வஃபாத்தான பிறகு வரைக்கும் மக்கள்கிட்ட பரவலாக பழக்கத்தில் இருந்து வந்தது. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஹிஜ்ரி ஆண்டு என்கிற ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்ததே கிடையாது. அதுபோக இது அல்லாம வேறு சில நிகழ்வுகளையும் கூட ஹதீசுகள்ல பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் ஆண்டுடைய துவக்கத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றோடு தொடர்புடைய சம்பவங்களை சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டா, ஆமல் ஃபத்ஹி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்படுதுல, மக்கா நம்ம இஸ்லாமியர்கள் கையில வருது. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் பேசும்போது எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட 2வது ஆண்டு, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட 3வது ஆண்டு, மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட 4வது ஆண்டு. அப்ப மக்கா வெற்றி கொள்ளப்படுவது ஆண்டினுடைய முதல் ஆண்டு என்று கணக்கு வைத்திருந்தார்கள். யானை ஆண்டு என்பது ஒரு காலம் வரைக்கும் கணக்கில் வைத்திருந்தார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு எப்படி மக்களுடைய பேச்சு ஒரு யூனிஃபார்ம் இருக்கல. சில பேர் யானையிலிருந்து கணக்கு எடுத்தார்கள். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, மக்கா என்னைக்கு வெற்றி, ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லணும்ல. நீங்க இந்த மாதிரி 2007 3007 இல்லாட்டி நம்ம கூட என்ன சொல்லுவோம், அந்த சுனாமி வந்துச்சே அதுல 3 வருஷம் கழிச்சு சொல்லுவோம். நம்ம ஏதாவது பேசிக் கொள்வதாக இருந்தால் ஒரு யூனிஃபார்மான ஒரு அமைப்பு இல்லாமல் இருந்தால் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அனைவரும் எதை அறிந்து வைத்திருக்கிறார்களோ அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதுல இருந்து 3 வருஷத்துக்கு முந்தி, அதுல இருந்து 4 வருஷத்துக்கு பிந்தி, இப்படின்னு தான் நம்ம பேச முடியும் ஒரு செய்தியை சொல்றதா இருந்தா. அந்த மாதிரி எதை பேசி இருக்கிறாங்க ஹதீஸ்ல தேடி பார்த்தோம்னு சொன்னா, ஆமுல் ஃபத்ஹ் என்ற வார்த்தை நிறைய ஹதீஸ்ல இடம்பெறுகிறது. ஆமுல் ஃபத்ஹ்னா மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட வருடம். இதை ஒரு வருடத்தினுடைய துவக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்துல, வாழ்ந்து மரணித்த துவக்க காலங்களில் எல்லாம் சஹாபாக்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. சில நேரங்களில் ஹதீஸ்களை நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னா, ஹைபர் ஒரு மதீனாவுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை இருக்கிறது. அதுல யூதர்கள் அங்க இருந்தாங்க, ரொம்ப அநியாயம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவர்களை எதிர்த்து ஒரு யுத்தம் நடந்து ஹைபர் கோட்டையை முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அதுல இருந்து எப்படி பேச ஆரம்பிச்சாங்கன்னா, ஹைபர் ஆண்டு, ஹைபர். இதெல்லாம் புகாரில நீங்கள் பார்க்கலாம். இந்த சொற்களை எல்லாம் இந்த புகாரியில இந்த ஹைபர், ஆமுல் ஃபத்ஹ்ங்கிற வார்த்தைகள்லாம் வரும். எல்லா ஹதீஸ் நூல்கள்லயும் வரும். அப்ப ஹைபர்ல இருந்து 3 வருஷம் கழிச்சு, ஹைபர்ல இருந்து 5 வருஷம் கழிச்சு, ஹைபர்ல இருந்து 4 வருஷத்துக்கு பிறகு இப்படிதான் பேசுவாங்க. அப்ப ஆண்டுடைய முதல் வருஷத்தை ஹைபர் ஆக்கிக்குவாங்க. அப்ப ஒவ்வொரு காலத்துல யானை ஆண்டுடைய துவக்கமாக கருதப்பட்டு இருந்தது. அதே மாதிரி ஹைபர் ஆண்டுடைய துவக்கமாக இருந்தது. அது மாதிரி மக்காவுடைய வெற்றி ஹைபருடைய துவக்கமாக இருந்தது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆனாங்கள, அது கூட ஆண்டுடைய துவக்கமாக இருந்தது. இப்படி பல விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஆண்டின் துவக்கமாக பயன்படுத்தப்பட்டுச்சு. எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கல. யானை ஆண்டுன்னு வச்சிருந்தவங்கள்ட்ட என்ன யானை ஆண்டு அப்படின்னு கேட்கல, அது என்ன ஹைபர் ஆண்டு அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்கல, நீ என்ன மக்கா வெற்றி ஆண்டுங்கிற அப்படின்னு கேட்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயத்துல மக்கள் எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இது ஒரு பெரிய புனிதமானதோ, இது ஒரு கொண்டாடத்துக்குரியதோ ஒண்ணும் கிடையாது. ஒரு கணக்கு பார்க்கறதுக்கு ஏதாவது ஒரு ஆரம்பம் வேணும். எனது வேணும் வச்சிருப்போம், புரிஞ்சுக்கிட்டா சரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு செய்தியை சொல்றோம், ஏதாவது ஒரு துவக்கம் வச்சுக்கிட்டா தான் அதுல முந்தி உள்ளதையும் பிந்தி உள்ளதையும் சுட்டி காட்டுறது கரெக்டா வரும். அப்படின்னா இல்லைன்னா ஒரு செய்தியை சொல்ல முடியாது. ஷாபான் மாசம் நினைச்சுன்னா எந்த ஷாபான் ஏதாவது சொல்லணுமா இல்லையா? ரமலான் மாசத்துல பத்ர் போர் நினைச்சுன்னா எந்த ரமலான் நடந்துச்சு, அவங்க 63 ரமலான பார்த்திருப்பாங்களே. அப்படிங்கும்போது என்னத்தையாவது ஒரு எல்லையை வைத்துக் கொண்டு இதுல இருந்து 8வது ரமலான்ல, அதுல இருந்து 20வது ரமலான்ல, இதுல இருந்து 30வது ரமலான்ல அப்படி சொன்னா தான் எந்த இதை சொல்றோம்னு புரியும்.
அதுக்காக வேண்டி ஒரு துவக்கம் தேவை என்பதற்காக இது போன்ற சொற்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தாங்க, சொல்லிக் கொள்ளலாம் அனுமதிச்சாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல, நீங்கள் இஸ்லாமிய ஆண்டை துவக்குவதாக இருந்தால் என்னுடைய பிறப்பில இருந்து இஸ்லாமிய ஆண்டை துவக்குங்கள் சொல்லல. அல்ல யானை ஆண்டு பெரிய அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்து அற்புதம் நிகழ்ந்த ஒரு ஆண்டு, அதை நீங்கள் துவக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. அல்லது நான் நபியானல்ல, அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அதை என்னைக்கு நான் நபியானா அதை ஃபர்ஸ்ட், அதை முதல் வருஷம் வச்சுக்கிறங்க. அதுக்கு முதல்ல நுபுவத்துக்கு முந்தின்னு பேசுங்க, அதுக்கு பிந்தி நடக்கிறதெல்லாம் நுபுவத்துக்கு பிந்தின்னு பேசுங்கன்னு சொன்னாங்களான்னா அப்படியும் பேசல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல நான் ஹிஜ்ரத்துக்கு போனேன் அதுல இருந்து வச்சுக்கிறேன்னு சொன்னாங்களான்னா அதுவும் சொல்லல. நான் மௌத்தா போயிருவேன், என்னைக்கு நான் மௌத்தா போறேன்னு அதை முதல் வருஷம் வச்சுக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்களான்னு அதுவும் சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆண்டுகளை வரிசைப்படுத்துவதற்கு 1, 2, 3 என்று இலக்கமிடுவதற்கு எதையாவது ஒரு எல்லையாக அவங்க நிர்ணயித்து சொன்னார்களா என்றால் சொல்லவே இல்லை. நம்ம உரிமை நம்ம இஷ்டத்துல விட்டுட்டாங்க. மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். இதுல இபாதத்தோ இதுல வணக்கமோ ஒண்ணு நிர்வாகம் தான். இதுல என்ன கவனிக்க வேண்டிய விஷயம், இது ஒரு நிர்வாக விஷயத்திற்கு தொடர்புடையதை தவிர இது மார்க்கத்தில் ஒரு புனிதமானது என்றோ மார்க்கத்தில் இதுல இருந்துதான் நீ எண்ணி ஆகணும், இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் என்று கொண்டாடுவதற்கு உரியது அல்ல இஸ்லாமிய கலர் முத்திரை குத்துவதற்கு உரியது என்றோ அதுக்கு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொல்வதா இருந்தா என்ன செய்யணும், அல்லாஹ் ரசூல் தான் நமக்கு அதான் நம்ம அடிப்படை கொள்கை வச்சிருக்கிறோம். இப்படி எல்லாம் இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் இதை சொல்லணும், இல்லாட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். அப்ப எப்படி இந்த ஆண்டு வருது என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் இந்த ஹிஜ்ரிங்கிறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அப்பவும் இப்படி யூனிஃபார்மா ஒண்ணும் கிடையாது, ஏதாவது ஒண்ணு போட்டுக்குருவாங்க. யானை ஆண்டிலிருந்து ஹுதைபியாவுல இருந்து ஹுதைபியாவை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையில இருந்து மக்கா வெற்றியிலிருந்து கைபர்ல இருந்து இப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை தான் ஒரு ஆண்டை சொல்வதற்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர எதை யூஸ் பண்ணல, ஹிஜ்ரத்தை யூஸ் பண்ணதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அபூபக்கர் காலத்துல இது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயே என்ன இல்லைன்னா யூனிஃபார்ம் இல்லாம இருக்கிறது ஒரு பாக்குறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாக்குறாரு, என்ன ஆளாளுக்கு இவர் ஒண்ணு சொல்றாரு அவர் ஒண்ணு சொல்றாரு, கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம ஒரு சட்டம் போட்டு இதைத்தான் ஒரு துவக்கமா வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு டேட்டை நிர்ணயம் பண்ணுவோம்னு சொல்லி சஹாபாக்களை அழைத்து ஒரு ஆலோசனை பண்ணுகிறார்கள். ஆலோசனை பண்ணும் பொழுது பலவிதமான ஆலோசனைகள் அவர்கள் முன்னாடி வைக்கப்படுகிறது. இப்ப நான் சொன்ன அவ்வளவு ஆலோசனை வைக்கப்படுகிறது. அவங்க பிறப்பு, யானை ஆண்டு, அது மாதிரியாக ஹுதைபியா உடன்படிக்கை, மக்கா வெற்றி, நபியாக ஆனது, மரணித்தது, ஹிஜ்ரத் போனது, இன்னும் சில பேர் அண்டை நாடுகள்ல பயன்படுத்துறாங்களே அதுகளை எல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அது அந்த மாதிரி அந்த பாரசீகத்தில் பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்தலாம ரோமாபுரியில பயன்படுத்துறாங்களே அவங்க துல்கர்னைன்ல இருந்து ஆண்ட வச்சிருக்காங்க. ரோமாபுரிக்காரங்க அந்த காலத்துல துல்கர்னைன் ஒரு மன்னர் இருந்தார் இல்லையா, அவர் பிறந்ததுல இருந்து 1, 2, 3 அவங்க கவுண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதை சில பேர் சொன்னாங்க. இப்படி எல்லாத்தையும் கேட்டு பார்த்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, சத்தியம் அசத்தியம் தெளிவா பிரிஞ்சது இந்த ஹிஜ்ரத்துக்கு அப்புறம் தான். ரசூலுல்லாஹ் நபியானவன எல்லாம் வந்துட்டா கூட இது சரி இது தவறுன்னு தெளிவாக ஒரு டிக்ளேர் பண்ணப்பட்டு நமக்கென்று ஒரு ஆட்சி உருவாகி அது இஸ்லாம் டெவலப் ஆனதுக்கு எது காரணமா இருந்தது என்றால் மக்காவை விட்டு மதீனாவுக்கு வந்தாங்களே ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்னா என்ன, சொந்த ஊர்ல இருந்து விரட்டப்பட்டு அங்க வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டு கொள்கைக்காக வேண்டிய சொத்து சுகத்தை எல்லாம் தியாகம் செய்துவிட்டு அகதிகளாக ஒரு நாட்டில் புகுந்து அந்த நாடு இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக உருவாவதற்கு காரணமாக இருந்தது. அதையே நம்ம வைத்துக் கொள்ளக்கூடாது என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்ற சஹாபாக்களும் மஷூரா பண்ணி சரி அதையே வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லி இது ஹிஜ்ரி 18 தான் இந்த முடிவை எடுக்கிறாங்க. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 18வது ஹிஜ்ரி 18. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 8 வருஷம் வச்சுக்கலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹிஜ்ரி 10ல வஃபாத்தாறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து ஒரு 8 வருஷத்துக்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில தான் நம்ம ஹிஜ்ரி ஒன்னாக்கிக்கிறோம். முதல் வருஷம் சொல்வதாக இருந்தால் ஹிஜ்ரியை சொல்லுவோம். அதுக்கு முந்தின சங்கதிகளை பேசுவதாக இருந்தால் ஹிஜ்ரத்துக்கு முந்தி இத்தனை வருஷம், ஹிஜ்ரத்துக்கு முந்தி 4 வருஷம், ஹிஜ்ரத்துக்கு முந்தி 53 வருஷம் அப்படி பேசிக்கிறோம். பிந்தி உள்ளதை ஹிஜ்ரத்துக்கு பிந்தின்னு பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஜனாதிபதியாகவும் இருந்த காரணத்தினால அவங்க எடுக்கிற முடிவு கொண்டு வந்துட முடியும். இப்ப இன்னைக்கு ஆங்கில ஆண்டு ஏன் உலகமெல்லாம் நிக்குது, அவன் பாதி உலகத்தை ஆட்சி பண்ணணும். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணான்னு கேட்டா சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் சொல்ற அளவுக்கு
அவனுடைய சாம்ராஜ்யத்தில் எங்கேயுமே சூரியன் இருந்துகிட்டே இருக்கும். பெரிய சாம்ராஜ்யம் போது சூரியன் மறையாதுல, பாதிக்கு மேல போயிடுச்சுன்னா, பாதி உலகத்துக்கு மேல போயிட்டான்னு சொன்னா சூரியன் எங்கேயாவது அவன் சாம்ராஜ்யத்தில் சூரியன் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப 24 hours எங்கேயாவது அவனுடைய நாட்டில் என்ன இருக்கு, சூரியன் இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக வேண்டி அப்படிப்பட்ட விஸ்தீர்ணமான நிலப்பரப்புகளை அவன் ஆட்சி பண்ணலாம். இந்தியாவையும் ஆட்சி பண்ணலாம். இப்ப இருக்கிற பாகிஸ்தான் அவன்கிட்ட தான், இப்ப இருக்கிற இலங்கை அவன்கிட்ட தான் இருந்தது. அப்ப அவனுடைய இது திணிக்கப்பட்டதுனால இது உலகத்துக்குலாம் உண்டாயிடுச்சு. இந்த கீப்பிங்கிறது எதனால உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த பவர், அந்த அதிகாரம், பெரிய தத்துவம் இருக்கிறதுக்காக வேண்டியோ, அது பயங்கரமான கணித அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்பதற்காகவோ எல்லாம் மக்கள்கிட்ட வரல. அவங்கள்ட்ட ஆட்சி அதிகாரம் இருந்து அவங்க அதை திணிச்சுட்டு போனதுனால, அவங்க அதையே மக்கள்கிட்ட அறிமுகமாக்கிட்டு போனதுனால, நீண்ட நெடுங்காலம் அந்த ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த கீப்பிங்கிற கணக்கு அவங்க நடைமுறைப்படுத்திட்டு போனதுனால, அந்த தொடர்ச்சியாக அப்படியே 200 வருஷம் பழைய கொடுத்துட்டான்ல. இந்தியாவில் 200 வருஷம் ஆட்சி பண்ணிருக்கிறான். 200 வருஷம் கிபி 1, கிபி 2, கிபி 3 சொல்லி பழகிட்டா பழசெல்லாம் மறந்து போயிரும்ல. இவன் கூட திருவள்ளுவர் ஆண்டு வச்சிருந்தான், அதெல்லாம் காணும். தமிழ்ல கூட சித்திரை வைகாசி ஒரு மாசத்தை வச்சிருந்தான், அதெல்லாம் அவுட்டு. எல்லாத்தையும் அவுட் எதுவும் கழிச்சு அவன் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவன் செய்யறதா நிச்சயம் எப்போதுமே. அப்ப ஊழல் இல்லாதவர்கள் ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக இருந்ததுனால அவங்களுடைய ஆளுகை பக்கத்த எல்லா பகுதிகளிலையும் இதைத்தான் பயன்படுத்தணும் உத்தரவு போட்டதுனாலதான் ஹிஜ்ரி என்பது என்ன ஆண்டாக ஆனது. அது நான் தப்புன்னு சொல்ல, அது புரிஞ்சுக்கிறது எப்படி நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு சொல்றேன் என்றால், இது மார்க்க ரீதியானது அல்ல, அது புரிந்து கொள்ளணும். இது ஒரு நிர்வாக விஷயம். அப்ப ஏதோ ஒண்ணு வேணும், ஒன்னு உண்டி போய் ஒன்னு அங்கீகமாயிட்டா அதுக்காக வேண்டி நிர்வாக வசதிக்காக வேண்டி புரிந்து கொள்வதற்காக வேண்டி அதை அக்செப்ட் பண்ணலாமே தவிர, புத்தாண்டு கொண்டாடுவது என்று சொல்வது ரசூலுல்லாஹ் ரெண்டு பண்டிகை தான். கொண்டாட்டத்துக்கு உரியது ஒரு நோன்பு பெருநாளும் ஒரு ஹஜ் பெருநாள் தான். அது கொண்டாடுவது, அதை வரவேற்கிறது, அதுக்கு ட்ரெஸ் அடிக்கிறது, அதுக்கு வாழ்த்து சொல்வது, அதெல்லாம் நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம். அதுல கூட நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா நிறைய கோளாறு இருக்கு. அதுல கூட லாஜிக்கா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, கலிகள் அடிப்படையில் ஆதாரத்தின் அடிப்படையில் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஹிஜ்ரியை எடுக்கும் பொழுது ஒழுங்கா எடுக்கல. ஏன் எடுக்கல? ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் போனது எப்ப? ரபியுல் அவ்வல் மாசம் போனாங்க, பிற 12க்கு போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சது எப்ப? ரபியுல் அவ்வல் மாசம் 12ல போனாங்க. அப்ப ரபியுல் அவ்வல்ல போயிருந்தாங்கன்னா மாசத்தினுடைய முதலாக எதை எடுத்திருக்கணும்? ரபியுல் அவ்வல் எடுத்திருக்கணும். முஹர்ரத்தை எடுக்கணுமா? ஹிஜ்ரி எடுக்கிறதுன்னு சொல்வதாக இருந்தால் எப்படி எடுத்திருக்க வேண்டும்? ரசூல் ஸல்லல்லாஹு முஹர்ரத்துல ஹிஜ்ரிக்கு போனாங்க, முஹர்ரத்துல ஹிஜ்ரத் போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போனது முஹர்ரமும் தாண்டி சஃபரும் தாண்டி 3வது வரக்கூடிய ரபியுல் அவ்வல்ல. நம்ம கணக்குப்படி 3வது மாசம்ங்கறமே, அதுதான் ஃபர்ஸ்ட் மாசமாக இருந்திருக்க வேண்டும். ஹிஜ்ரத்தை எடுத்திருந்தால் எது ஃபர்ஸ்டா இருக்கணும்? அவ ரபியுல் அவ்வல் தான் முதல் மாசம். அப்ப ரபியுல் அவ்வல் பிறந்தவனா ஹிஜ்ரி பிறக்குன்னு அர்த்தம். நீங்க முஹர்ரம் 1 இன்னைக்கு தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி போனாங்கன்னு விளங்கிட கூடாது. இன்னைக்கு போகவில்லை. ஆனா என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஆண்டுக்கு ஹிஜ்ரியை வைத்துக் கொண்டார்கள். அரபுகள் முதல் மாசமாக முஹர்ரத்தை சொல்லிக்கிட்டு வந்தார்கள். அதை நம்ம மாத்த வேணாம். நல்ல வழங்குதா உங்களுக்கு? அரபுகள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருந்த ஃபர்ஸ்ட் மாசம் நம்ம சொல்ற சித்திரை வைகாசி அடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் சித்திரையை சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அரபுகள் என்ன செய்வாங்க? முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவ்வல் சொல்லிட்டு வந்தாங்க. ஆண்டுக்கு ஹிஜ்ரத்தை எடுத்துக்கொண்டார்கள். அவன் 1, 2 வருஷம் விட்டதை மாத்தல. அவன் முஹர்ரத்து தான் 1ன்னு சொன்னா, நம்மளும் முஹர்ரத்தை 1ஆம் மாசம் விட்டோம். அதனால நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறோட? ஹிஜ்ரி ஆண்டுனோம்னா இன்னைக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கன்னு விளங்கிட கூடாது. இன்னையில இருந்து 62 நாள் சேர்க்கணும். முஹர்ரத்துல ஒரு 30, 29 ஒரு உத்தேசமா, இது ஒரு 30, சஃபர் ஒரு 30, அப்புறம் ரபியுல் அவ்வல் ஒரு 12, அப்ப 30, 60, 72 நாள். 72 நாள் இன்னையில இருந்து 72 நாள் கழிச்சு தான் ஹிஜ்ரத் நடக்க போகுது. இனிமே நடக்க போற ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி ஆண்டை கொண்டு வந்துட்டார் அவர். அப்ப அதுல நீங்க இந்த வரலாறுகள் புரிஞ்சு வச்சிருக்கணும். ஹிஜ்ரி ஆண்டுனோடனே நம்ம இன்னைக்கு தான் ஹிஜ்ரத் நடந்த மாதிரியும், இன்னைக்கு அப்படி கற்பனை ரசூலுல்லாஹ் அன்னைக்கு தான் ஹிஜ்ரத் போயிட்டு இருப்பாங்கிற மாதிரிலாம் என்ன செய்யக்கூடாது, நினைத்துக் கொள்ளக்கூடாது. அப்ப இது ரபியுல் அவ்வல்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போனார்கள். இவங்க ஒரு நிர்வாக வசதிக்காக இதை உண்டாக்கி கொண்டார்கள். இது கூட நீங்க இந்த கிரிகோரியன் அந்த இங்கிலீஷ் ஆண்டை எடுத்துக்கொண்டாலும் கூட அதுவும் இயேசு பிறந்ததுல இருந்து எல்லாம் கொண்டாக்கல. அவன் அப்படித்தான் பண்ணான். ஏன் கிறிஸ்துமஸ் 25ல கொண்டாடிட்டு ஆண்டை அப்புறம் தானே கொண்டு வர்றான். 25ல கிறிஸ்துமஸ் கொண்டாடி போட்டு ஆண்டு எப்போ வருது? ஜனவரில தான் வருது. அதை மாற்ற முடியல. மக்கள் ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஆர்டர் அதை ஒண்ணு மாத்திரல. அப்ப கிறிஸ்துமஸுக்கு அந்த புத்தாண்டுகள்ல 6 நாள் 7 நாள் வித்தியாசம் வரத்தானே செய்யுது.
அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, ஹிஜ்ரத் ரபியுல் அவ்வல் நடந்துட்டு போகுது, முதல் மாசம் சொல்லிட்டு இருக்காங்க, அதை புடிதுக்கு மாத்தமான முஹர்ரமே முதல் மாசமா இருந்துட்டு போகுது அப்படின்னு ஒரு வசதிக்கு வச்சுக்கிட்டதே தவிர இந்த இதுதான் முதல் மாசம், இது இரண்டாவது மாசம், இது மூணாவது மாசம், இப்படி எல்லாம் அல்லாஹ்வும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லவில்லை. ஒருவேளை ரபியுல் அவ்வலை ஃபர்ஸ்ட் வச்சிருந்தா பெரிய பாரதூரமானது ஒன்று வந்திருக்காரு. ரபியுல் அவ்வலை ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தி இருந்தார்களே, ஆனால் அதனால பயங்கரமான பாரதூரமான ஒரு குற்றம் ஏதாவது வந்திருக்குமா? அப்படிலாம் வந்திருக்க போறது இல்ல. அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாறு நம்ம மனசுல வச்சுக்கிறீங்க. நம்ம சகோதரர்களை எனக்கே வருது நிறைய, என்ன வருது, புத்தாண்டு வாழ்த்துக்கள், இஸ்லாமிய புத்தாண்டு பிறந்து விட்டது. இஸ்லாமிய புத்தாண்டுன்னு ஒண்ணு கிடையாது, நினைக்கிறீங்களா? இஸ்லாமிய புத்தாண்டுங்கிறது கிடையாது. இஸ்லாம்ங்கிற கலரை நம்ம சூட்டுவதாக இருந்தால் அல்லாஹ் சூட்டி இருக்கணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சூட்டி இருக்க வேண்டும். அப்ப நாம உண்டாக்கி கொண்டதுக்கு என்ன செய்யக்கூடாது, இஸ்லாம் என்ற ஒரு கலரை கொடுக்க கூடாது. ஆனால் இப்படி வந்துருச்சா, அதை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். ஒரு அதை யூஸ் பண்ணாம வேற ஒன்றை யூஸ் பண்ற மாதிரி உலகமெல்லாம் சேர்த்து ஒரு முடிவு எடுத்து வைங்க, அது தப்பு கிடையாது. அதை விட இதை ஆதாரமா எடுத்துக்கொள்வோமே, இதை துவக்கமா எடுத்துக்கொள்வோமே, அதை துவக்கமா எடுத்துக்கொள்வோமே என்று எடுத்தால் அது உலகம் பூரா அது ஒத்துக்கொள்ள ஒரு விஷயமா மாறிவிட்டால் அதுவும் மார்க்கத்தில் ஒரு பெரிய குற்றமே கிடையாது. என்ன ஹிஜ்ரா கமிட்டி, ஹிஜ்ரா காலண்டர்லாம் ஒரு கூட்டம் கிளம்பிக்கிட்டு அதை இஸ்லாமிய கலர் பூசி கொண்டிருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். அப்படி எல்லாம் ஹிஜ்ரா காலண்டர் இஸ்லாத்தில் கிடையாது, ஹிஜ்ரா கமிட்டிங்கிறது கிடையாது, ஹிஜ்ரத் என்பதுதான் வரலாற்றுக்கு முதலாக கொள்ள வேண்டும் என்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்ல இருந்து நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இதை விட வேற ஒன்றை அவங்க தேர்ந்தெடுத்திருப்பதுதான் சரியானதாக இருக்கும். இவங்க உலகத்தில் ஆட்சி அதிகாரம் கிடைத்ததை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமையாக்கி தந்தேன்னு ஒரு நாள்ல சொன்னான். அதை ஒரு யூதர் கூட வந்து உமர்லிலாண்ட மென்ஷன் பண்ணிலாம் காட்டியிருந்தார். எப்படி இந்த மாதிரி ஒரு வசனம் எங்களுக்கு இறங்கி இருந்தால் அதையே நாங்கள் திருநாளாக கொண்டாடி இருப்போம். லத்தஹதுனா ஸாலிகல் யௌம ஈதா, அந்த நாளை நாங்கள் திருநாளாக கொண்டாடி இருப்போம்னு சொன்னாரு. என்னைக்கு இறங்குறது, அந்த கடைசி ஹஜ்ஜில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா மைதானத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இறுதியாக ஹஜ் செஞ்சாங்க இல்லையா, அந்த ஆண்டில அந்த நாளில் தான் அல்லாஹ் என்ன செய்யறான், மார்க்கத்தை முழுமையாக்குனேன் என்று சொல்கிறார். அப்ப என்னைக்கு அல்லாஹ் மார்க்கத்தை முழுமையாக்குனானோ அது ஃபர்ஸ்ட் டே என்று வச்சிருந்தால் இதெல்லாம் விட சிறந்ததா இருக்கும். மார்க்கமா முழுசா கிடைச்சிருக்குல்ல, ஹிஜ்ரத்துல கூட மார்க்கம் முழுசா வரலையே. ஹிஜ்ரத்து போற நேரத்தில் அடிப்படை கொள்கை தானே வந்திருந்துச்சு, சட்ட திட்டங்கள் மற்றதெல்லாம் அதிகமான சட்டம் பின்னாடி தானே வருது. மார்க்கத்தினோட ஒரு சின்ன அளவு தான் வந்திருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ரத்துக்கு போயிருக்கும் பொழுது அகீதா தொடர்பான, கொள்கை சம்பந்தமான, சொர்க்க நரகம் சம்பந்தமான, அல்லாஹ் மலக்கு வானவர்னு நம்பிக்கை கொள்ள வேண்டிய சம்பந்தமான, அதோடு சேர்த்து தொழுகைங்கிற வணக்கம், இவ்வளவுதான் அந்த மக்காவுல இருந்த காலம் வரைக்கும் வந்திருந்தது. நிறைய முழுமையடைந்தது எப்ப, மதீனாவுக்கு போய் அந்த 10 வருஷ காலத்துல தான் எல்லா சட்டங்களும் 75% குர்ஆனுடைய வசனங்கள் சட்டங்கள் எல்லாம் அங்க வைத்து அருளப்படுகிறது. அதையெல்லாம் அருளிட்டு தான் அல்லாஹ் சொல்றான், இன்னைக்கு நான் பூர்த்தியாக்கிட்டேன். அவங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணும்போது இதை தேர்ந்தெடுத்திருந்தா சிறப்பா இருக்கும். ஆனா அது இப்ப நமக்கு நம்மளப்படுத்த இயலாது. சிறப்பா இருக்கும் புரிஞ்சு வச்சுக்கலாமே தவிர நம்ம புதுசா ஒண்ணு உண்டாகி குழப்பத்தை உண்டாகி நிர்வாகத்துக்கு உள்ளது. அப்படி அவங்க இது தேர்ந்தெடுப்பதற்கு எவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கிறது. இப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அதனால இஸ்லாத்துல வந்து அந்த ஆண்டு கொண்டாடுறான அதுவும் இஸ்லாமிய ஆண்டு கிடையாது, அதை பயன்படுத்துறது தப்பும் கிடையாது. இந்த ஹிஜ்ரி ஆண்டு இஸ்லாமிய கலர்ந்து முஸ்லீம்கள் பயன்படுத்துகிற ஒரு ஆண்டுன்னு சொல்லிக்கலாமே தவிர இது இஸ்லாமிய ஆண்டு, இதைத்தான் யூஸ் பண்ணணும், இதுதான் இப்படிதான் நீ பேசணும், உன்னுடைய தேதியெல்லாம் போடும்போது இப்படி ஹிஜ்ரி போட்டு தான் போடணும்னு சொல்றாங்களே, அதெல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத, வற்புறுத்தாத, கட்டளையிடாத ஒன்று. மாதங்களுக்கு பேர் மார்க்கத்தில் உண்டு. ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் அப்படின்னு எல்லாம் என்ன செய்யறான், பேர் சொல்லி காட்டுறான். இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் எண்ணிக்கை 12 தான். மின்ஹா அர்பஅத்துன் ஹுருமுன், அதில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் சொல்கிறார். போர் செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அப்ப அதுக்கெல்லாம் பேர் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் மார்க்கத்தில் உண்டு. மாது துல்காதா, துல்ஹஜ்ஜி, இதெல்லாம் ரசூல் வாயினாலே பயன்படுத்தி இருக்கிறாங்க. முஹர்ரம், சஃபர் மாதங்களுக்கு பேர் இருக்குல்ல, அதெல்லாம் மார்க்கத்தில் உண்டு. அதுக்காக நீங்க சவாலை பிடிச்ச ரமலான் பேர் வச்சுட்டு நோம்பு மாத்திர முடியாது. அது ரமலான், அதுதான் ரமலான், சவால் அதுதான் ரவால். மாதங்களுடைய பெயர்கள்லாம் உண்டு. எதை 10 தோக்கிறது இருக்குல்ல, 1வது ஆண்டு இது 2வது, அது வந்து நம்ம விரும்பினா நீங்க யானை ஆண்டுல வச்சாலும் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. ஹிஜ்ரத்தில் வைக்கணும், யானை ஆண்டுல பிறந்த அதுல இருந்து வைக்கணுமேன்னு வச்சாலும், அது அவங்களுடைய 40 வயசுல இருந்து நீங்கள் வைக்கொண்டாலும்
40 நபியாகுறாங்க, அன்னைக்கு தான் அல்லாஹ் வஹி வர தூங்குகிறது. அதை வைத்துக் கொண்டாலும் அல்ல கடைசி ஹஜ் இருக்குது, அன்னைக்கு தான் அல்லாஹ் முழுமையாக மார்க்கத்தை இது தர ஆரம்பிச்சான், அது முடிச்சு வச்ச நாளை துவக்கம் வைத்துக் கொண்டாலும் அது என்னைக்கு உண்டா பண்ணாங்களோ அதுல இருந்து ஆண்டு என்று ஒருத்தர் எடுத்துக்கொண்டாலும் அதெல்லாம் மார்க்கத்தில் குற்றாங்க. எதை புரிந்து கொள்வதற்கு தான், எதையாவது ஒன்று சொல்லி புரிஞ்சுக்க. இப்ப புதுசா குழப்பம் ஏற்படும் என்பதற்காக அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர மார்க்கத்தில் அப்படி கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தாண்டு மெசேஜ் அனுப்புவது இதெல்லாம் மார்க்கத்தில் 3வது பண்டிகை உண்டாக்கிவிடும். இஸ்லாத்தில் உள்ள 2 தான், நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். தவிர வேறு வாழ்த்து சொல்வதற்கோ கொண்டாடுவதற்கோ வேறு விதமான நிகழ்ச்சியை புத்தாடை அணிவதற்கோ மகிழ்ச்சியப்படுத்துவதற்கோ அல்லாஹ் தரல என்ற செய்தியை இந்த வாரம் புரிந்து கொள்ளும்.